அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜுவல்லரி நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜுவல்லர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026 குரு பயிற்சியும் சனி பயிற்சியும், ஏன்னா ரெண்டுமே பயிற்சி ஆயிடுச்சு. சனி பயிற்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடந்தது. குரு பயிற்சி 6ஆம் மாதம் 2ஆம் தேதி நடந்தது. இந்த மாதம் குரு எங்கே இருக்கார்? குரு கடகராசிக்கு வந்துட்டார். மீனராசியிலிருந்து கடகராசியில் இருக்கிறார். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மார்ச் மாதம் வந்துட்டார். இப்போ இந்த 2 பேரும் பயிற்சி ஆனதுனால 12 ராசிக்காரர்களுக்கு என்ன நன்மை என்ன அப்படின்னு பார்த்துருவோம். காலப்புருஷ தத்துவப்படி மேசத்திலிருந்து மீனம் வரை பார்ப்போம். மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்திலும் சனி பகவான் 12ஆம் இடத்திலும் இருக்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தான், சரிங்களா? வீடு, மனை, வாகனம் எல்லாம், தாயார் எல்லாம் குறிக்கக்கூடியது 4வது பாகம். 12ஆம் பாகம் விரயஸ்தானம். அப்போது மேசராசிக்காரர்களுக்கு வீடு, மனை சம்பந்தமான விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சுப விரயங்கள், சரிங்களா? அதே போல் தாயாரின் உடல் நலத்தில் அவங்களுக்கு நல்லா பேணி காப்பதற்கான விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் உங்களுக்கு புதிய முயற்சிகளில் நீங்கள் வீடு, பிளாட்டுகள் வாங்குவதற்கு யோகம் உண்டு, சரிங்களா? இப்போது 9ஆம் பார்வையாக குரு உங்களுடைய 12வது ஸ்தானத்தை பார்க்கறனால உங்கள் இல்லத்தில் ஏதாவது விசேஷ காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ரிஷபராசிக்காரங்களுக்கு 3இல் குரு பகவானும் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். 11ஆம் பாவமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். ஸோ அதனால் இந்த ஆண்டுகள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ஏன்னா 11ஆம் பாவம் வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம். அதில் சனி பகவான் இருக்கார். 3வது முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த ஆண்டு முயற்சிகளுக்கு பூராமே நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் பண வரவு ஸ்தானத்தில் குரு நிற்கிறார். 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். ஸோ இந்த ஆண்டு நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல ஒரு வெற்றியை காண்பீர்கள், வெற்றி கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போட வேண்டியது இருக்குது. அதிகமாக உழைக்கணும், அதிகமான வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு இந்த வருஷம் பூரா ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, தொழிலே ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, நல்ல முறையில் சம்பாதிப்பீங்க, சரிங்களா? அதனால் கொஞ்சம் பேச்சு மட்டும் கொஞ்சம் கவனமாக வைத்து தொழிலில் வெற்றி மேல் வெற்றி பெறுவீங்க. கடகராசிக்காரர்கள், உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு நிற்கிறார், சரிங்களா? ஆமாம், 9ஆம் இடத்துல சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும், சரிங்களா? தொழில் முதலீடுகள் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக செய்யுங்க. தந்தையின் ஆரோக்கியம் அதிகரிக்கும், சரிங்களா? இந்த ஆண்டு உங்களுக்கு ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசியிலே இருக்கார். இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு சொல்லுங்கள். அது உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறார். அப்போ இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மிகச்சிறந்த, அதாவது ஒரு தொய்வுன்றதே இல்லாமல் சுறுசுறுப்பாக செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றியை காண்பீர்கள். ஒரு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்தை எட்டி பிடிச்சிருவீங்க, சரிங்களா? சிம்மராசிக்காரர்களுக்கு 12இல் குரு, விரயஸ்தானத்தில் குரு நிற்கிறார். 8ஆம் இடத்தில் சனி பகவான். அப்போ அஷ்டம சனியாக சனி பகவான் இருக்கிறார். இந்த ஆண்டு நீங்கள் உங்களுடைய உடல் நலத்திலும் தேக ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனம் செலுத்தணும். தொழில் முதலீடுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா? வெளி இடங்களில் வாயு வார்த்தைகளாக யாரோடையும் வம்பு சண்டைக்கு போகக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்,
சரிங்களா? சரி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் குரு நிற்கிறார். 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். இந்த ஆண்டு இவர்களுக்கு திருமணமாகாத இளைஞர்களுக்கு திருமணமாகும். சரிங்களா? தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ அதனால் கூட்டுத் தொழில் நல்லா சிறக்கும். உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். இது மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சமுதாயத்தில் ஒரு நல்ல சமூக அந்தஸ்து அடைவீர்கள். சரிங்களா?